வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா நோக்கி நகர்ந்து புயலாக மாறியது. மோந்தா என பெயரிடப்பட்ட புயல் நேற்று காலையில் தீவிர புயலாக வலுப்பெற்றது. காக்கிநாடாவுக்கு தென்கிழக்கே மசூலிப்பட்டினம் அருகே மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் நேற்று இரவு 7:30 மணிக்கு புயல் கரையை கடக்கத் தொடங்கியது. இரவு 11:30 மணி முதல் நள்ளிரவு 1:30 மணிக்குள் புயலின் வால் பகுதி வரை முழுமையாக கரையை கடந்தது. புயல் கரையை கடந்தபோது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது. மசூலிப்பட்டினம், கிருஷ்ணா உள்ளிட்ட பகுதிகளில் மின்கம்பங்கள், மிகப்பெரிய மரங்கள் சாய்ந்தன. விடிய விடிய இடி மின்னலுடன் பலத்த மழையும் கொட்டி தீர்த்தது. புயலால் ஆந்திர மாநிலத்தில் 1,76,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 3,778 கிராமங்கள் பாதிப்பிற்குள்ளாகி உள்ளன. அங்கு மீட்புப் பணிகளில் பேரிடர் மீட்புக் குழுவினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக அமராவதி கண்காணிப்பு மையத்தில் இருந்து புயல் பாதிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முடுக்கிவிட்டுள்ளார். காக்கிநாடா, கிருஷ்ணா, ஏலூரு, கிழக்கு மற்றும் மேற்கு கோதாவரி, அம்பேத்கர் கோனசீமா, அல்லூரி சீதாராமராஜு ஆகிய 7 மாவட்டங்களில் இருந்து சுமார் 2 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். மோந்தா புயலால் விமானம் மற்றும் ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டன.